வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம யூனிட் 7ல் இருக்க தமிழறிஞரும் தமிழ் தொண்டும்ல முடியரசன் அவர்களை பற்றி பார்க்கலாம். அவங்களோட செயல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது முடியரசன் அவர்கள் எழுதுனதுப்பா. இந்த பாடலில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி என்ன மனுஷன் எங்கே வாழ்ந்தாங்க, காடுகளில் தானே வாழ்ந்தாங்க. அப்படி வாழும்போது அவங்க ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த காடுகளை சமப்படுத்தினாங்க. அதை தான் திருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. விளைநிலங்களாக உருவாக்கினான். அந்த காடுகளை சமப்படுத்தி விளைநிலங்களாக உருவாக்கினான்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதில் பயிர்களை விளைவித்தான். விளைநிலம் ஆனோன்னா அதில் பயிர்களை விளைவிக்கிறாங்க. ஒரு விளைநிலம் இருக்குது, அங்கே பயிர் விளையுது, ஒரு வேளாண்மை நடக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க, அங்கே ஒரு குழுவாக கூடி வாழ்வாங்கல்ல, அது மாதிரி ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் அப்படிங்கிறாங்க. பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். இந்த மாதிரி அவன் வேளாண்மை செஞ்சான். அப்புறம் அதை சார்ந்து கால்நடைகள் வளர்க்குறது, அப்புறம் அதுக்கு தேவையான தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்கு பானைகள் செய்கிறது, அப்புறம் வணிகம் செய்கிறது, இப்படின்னு பல தொழில்கள் மூலமாக அவன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. ஒரு மனுஷனோட வாழ்க்கையை உயர்றதுக்கு முக்கியமானதுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு தொழிலும் வணிகமும் அதன் மூலிமா கிடைக்கிற பணமும் வேணும் இல்லைங்களா, அதுதான் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தின அப்படிங்கிறாங்க. தமிழரின் வணிக மேன்மையை பற்றி இந்த பாடல் வரியில் சொல்லியிருக்காங்களாம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி, கல்லும் முள்ளுமா இருந்த காடுகளெல்லாம் அது ஒன்று போல் அதை வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி, அதை ஒரு ஊராக்கி அதை நல்ல செல்வ செழிப்பாக பெறுகிற மாதிரி நகராக்கி நாடென்ற பேராக்கி அதை என்ன பண்ணிட்டாங்களா கடைசியில் அதை நாடுன்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அதை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். இப்படியெல்லாம் அவன் செஞ்சதுனால அவன் வாழ்கிறதுக்கான பெருமையை அவன் பெற்றுட்டான் அப்படிங்கிறாங்க. மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் வாழ்ந்தன் அவன் அப்படிங்கிறாங்க. அந்த முந்தி காலத்துல இருந்தவங்க தான் நிலங்களை எப்படி 5 வகையா பிரிச்சு பார்த்த நாகரிக மனிதன் யாருன்னா அது அவன் தான் அப்படிங்கிறாங்க. ஆழ கடல் கடந்தான், அதாவது ஆழமான கடல்களையும் அவன் கடந்தானா. அஞ்சும் சமர் கடந்தான் அப்படிங்கிறாங்க. அந்த சமரையும் அஞ்சும் சமர் அப்படின்னா போர், அவங்க நிறைய போரில் அந்த காலத்தில் நடந்திருக்கும் இல்லையா, அதையும் கடந்தான். சூழும் பளிமலை சுற்றி, அதாவது பனி படர்ந்து இருக்கிற மலையெல்லாம் சுற்றி கொடி பொறித்தான். சண்டை போட்டு அதெல்லாம் ஜெயிச்சு அங்கே மலை மேலே போய் கொடி ஏற்றுனாங்கல்ல, அதைத்தான் சொல்கிறாங்க. முக்குளித்தான் ஆளிக்குள் முத்தெடுத்தான்ங்கிறாங்க. முக்குளிச்சு கடலில் முத்தெடுத்தாங்கல்ல அந்த கொற்கை துறைமுகத்தில், அதை சொல்கிறாங்க. தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன்தரும் நல்கும் வாணிபத்தால், அதாவது ஏலம் மிளகு அதெல்லாம் அவங்க வாணிபத்துக்கு கொண்டு போனாங்கல்ல, அந்த இடத்த சொல்கிறாங்க. கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான். வாணிபம் எங்கே செஞ்சாங்க, பக்கத்தில் இருக்க கண்டங்களுக்கு போய் பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு போய் செஞ்சாங்கல்ல, அதுக்கு என்ன செஞ்சாங்க, கப்பலில் ஏறி போய் தானே செஞ்சாங்க, அதைத்தான் களமேறிங்காங்க. அஞ்சாமை மிக்கவன் தான், எதுக்குமே அஞ்ச மாட்டான், எதுனாலும் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சான்றோர் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். அஞ்சாம ரொம்ப தைரியமானவதான். ஆனால் சான்றோர்கள் இது தப்புப்பா, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பயப்பட்டு அதை அஞ்சி அதில் செய்யவே மாட்டான், அதுலேருந்து விலகி விடுவான் அப்படிங்கிறவங்க. அப்படின்னு தான் அந்த காலத்து மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு முடியரசன் அவர்கள் இந்த பாட்டில் அழகாக சொல்லியிருக்காங்கப்பா. இதில் சொல்லும் பொருளும் பாருங்கள். மல்லெடுத்தன்னா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும்னா தரும், கழனினா வயல், மரம் அப்படின்னா வீரம். இந்த சிறப்பு வந்தாதான்ப்பா வீரம், பார்த்துக்கோங்க. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆலினா கடல். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பாடலோடைய பொருள் உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு முடியரசன் அவர்களோட நூல்வெளி பாருங்கள். முடியரசன் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதினார் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, முடியரசன் அரசன் ஞாபகம் வச்சுருக்கோம்ல, அதோட முன்னாடி என்ன இருக்குது, முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடியில தான் நம்ம பூ வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பூ யார் வைக்கிறா, காவியா வைக்கிறா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியில காவியா பூ வைக்கிறா. காவியா யார், ஒரு பாவை தானே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலான நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றார் அப்படிங்கிறாங்க. அந்த வானம்பாடி பறவையை பார்த்தீங்க அப்படின்னா அது தலையில் ஒரு கொண்டை போட்டு பூ வச்சிருக்க மாதிரி இருக்கும்ப்பா, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், அப்படி தான் இருக்கும். அதனால திராவிட நாட்டின் வானம்பாடினா முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றது. இந்த நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அப்போ புதியதோர் விதி செய்வோம் யார் எழுதுனது, முடியரசன் அவர்கள் எழுதுனது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பாரதியார் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்கப்பா. பாரதியார் யூனிட் 7ல் இல்லைனாலும் ஐஎன்எம் சைடு வரும்போது அவங்க வந்துடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அது என்றைக்கும் நல்லது தான். படிப்பு என்றைக்கும் வீணாக போக போகிறது இல்லைல்ல. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம். அதாவது வெள்ளி பனிமலைன்னா அந்த இமயமலை மலை பனி படர்ந்து கிடக்குல, அந்த பனிமலையில் கூட நாங்கள் உழவுவோம். மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம்னா எல்லா கடல் மேலேயும் நாங்கள் கப்பல்லாம் விடுவோங்கிறாங்க. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோங்கிறாங்க. கங்கையில் நாங்கள் செய்கிற கோதுமை பண்டத்தை தெற்க இருக்கிற நாங்கள் காவிரியோட வெற்றிலைக்கு நாங்கள் மாறுகொள்வோங்கிறாங்க. சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போங்கிறாங்க. அந்த மராட்டியர்களோட கவிதையெல்லாம் அழகாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சேரத்து தந்தங்களையே அவங்களுக்கு பரிசாக கொடுப்போம். சேரத்து தந்தங்கள் எங்கே வரும்? கேரளாவில் தானே வரும். அதையே நாங்கள் அவங்களுக்கு பரிசாக கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல பாடல்ப்பா, வாசிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதோட புக் பேக் பாருங்கள். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்னன்னா வீரம். கல்லெடுத்து அப்படிங்கிறத பிரிக்கிறது கல் ப்ளஸ் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரிக்கிறது 4 + நிலம். நாடு ப்ளஸ் என்ற என்பதை சேர்த்துறத நாடென்று. களம் ப்ளஸ் ஏரினா களம் ஏரி அப்படின்னு வரும். இந்த லாஸ்ட் ஒன் வரும்ப்பா, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க ஓல்டு புக்கில் அவங்கள பற்றி ஒரு பாடல் வரி ஒன்று கொடுத்துருந்தாங்கப்பா. இப்போ உங்களுக்கு யூனிட் 7 நம்ம கொடுக்குற தலைவர் தமிழ் தொண்டும் தமிழறிஞருங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டையுமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த முடியரசன் அவர்களை பற்றி ஓல்டு புக்கில் யார் கவிஞன் அப்படிங்கிற ஒரு செயல் வரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு பாருங்கள், இது ரொம்ப இனிமையாக இருக்கும்ப்பா. இந்த பாடல் படிக்கிறதுக்கு நீங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன். அதாவது நீ காசு கொடுத்தேன்னா பாடுறவன்லாம் கவிஞன் கிடையாது. கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது நீ கைமாறு கொடுப்ப அப்படின்னு சொல்றதுக்காக உன்கிட்ட நான் புகழ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கொள்கைக்கு மாறா என் நெஞ்சை மறைச்சு வச்சுட்டு பாடுபவன்லாம் கவிஞன் இல்லை. தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்ல. அதாவது தேசத்தை நான் பிறந்த நாடையும் என்னோட இனத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டு என்னோட பொருளுக்காக பாடுறவன் கவிஞன் அல்ல. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். அதாவது நீ கொடுக்குற சோத்துக்கும் 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு உன் மேலே விழுந்து உன்னை பற்றி புகழ்ந்து பாடுறவன் ஒன்றும் கவிஞன் அல்ல அப்படிங்கிறாங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் ஆள்க என துஞ்சாமல். யார் ஆட்சி பண்ணாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டேன், நீ தான் ஆட்சி பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படவும் மாட்டேங்காங்க. தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன். என்னோட நாடு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காகத்தான் நான் பாடுவேன், அவன்தான் கவிஞன்கிறாங்க. மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாய் கொடுமை மாலை. தாங்க முடியாத கொடுமையை பார்க்கும்போது அந்த கொடுமையை அழிக்கிற புலியா அவரோட கவிதை பாய்ச்சுபவன் தான் கவிஞனுங்கிறாங்க. புலியா கொடுமை மாலை கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். அந்த கொடுமைகளை புலி மாதிரி தாக்குற மாதிரி கவிதைகளை பாய்ச்சுபவன் தான் கவிஞன்கிறாங்க. தாழ்ச்சி சொல்லாலும் அடிமையலன் மக்கள் எல்லாலும் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன் அப்படிங்கிறாங்க. எந்த தாழ்த்தி சொன்னாலும் நீ அடிமைன்னு சொன்னாலும் மக்களுக்கெல்லாம் தலைவனா பாடுறவன் தான் கவிஞன் வீரன் அப்படின்னு சொல்லி முடியரசன் அவர்கள் இந்த பாடல் சொல்லியிருக்காங்கப்பா. இது படிங்க, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்க சொல்லும் பொருளும் பாருங்க. கைமாறுனா பயன், மாசற்றனா குற்றமற்ற, தேட்டையிடனா செல்வம் திரட்ட, மீட்சினா மேன்மை, மாலைன்னா நீக்க. நீங்கள் ஓல்டு புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒருக்க படிச்சிருங்க. ஏன்னா அவங்க நியூ புக் ஓல்டு புக் அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து கொடுக்கல. அதனால் நீங்கள் ரெண்டையுமே படிச்சிருங்க, அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஓல்டு புக்கில் தான் நிறைய கண்டென்ட் இருக்கும்ப்பா. அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் அடிப்படையில் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது பாருங்க, முடியரசனோட ஆசிரியர் குறிப்பு பாருங்க. முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. அவங்க பெற்றோர் பேர்னா சுப்பராயலு சீதாலட்சுமி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, முடியரசன்னா ஒரு அரசன் தானே, அவர் எப்படி வளருவார், ராயலாக தானே வளருவார். அதனால சுப்பராயலு சீதாலட்சுமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம். அரசருங்களாம் என்ன செய்வாங்க, பெரிய பெரிய குளமெல்லாம் வெட்டுவாங்கல்ல, அதனால பெரிய குளம். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள் இதெல்லாம் இவங்க இயற்றிய நூல்கள். இவங்க மீசு உயர்நிலை பள்ளியில்
காரைக்குடி அப்படிங்கிற உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக இருந்திருக்காங்க. முடியரசன் அவர்கள் எங்கே தமிழாசிரியராக இருந்தாங்கன்னா காரைக்குடியில் இருக்கிற மீசு உயர்நிலை பள்ளியில். பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளால் வழங்கப்பெற்றதுங்கிறாங்க. இவங்களுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் கொடுத்தாங்க. அவங்க எங்கே கொடுத்தாங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில் வந்து கொடுத்துருக்காங்க. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு வந்து பரிசு வழங்கியதுங்கிறாங்க. பூ எவ்வளவுனா 6 ரூபாய், ஞாபகம் வச்சுக்கோங்க. பூவு 6 ரூபாய். 1966 தமிழக அரசு வந்து அவங்களுக்கு அந்த காவியத்துக்காக பரிசு கொடுத்தாங்கங்கிறாங்க. முடியரசன் வந்து பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர். பாரதிதாசன் அப்படின்னு ஒரு தலைமுறையே உருவாச்சு இல்லைங்களா, அந்த தலைமுறை கவிஞர்களில் முடியரசன் தான் மூத்தவங்க. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடன் நெருங்கி பழகியவர். முடியரசனுக்கு யார் ஃப்ரெண்டுனா பெரியவங்களும் ஃப்ரெண்டு, அண்ணனும் ஃப்ரெண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. 7/10/1920 முதல் 3/12/1998 வரை. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 7/10/1920 இல்லைங்களா, இதில் ஒரு 0 இதில் ஒரு 0, அவர் இறக்கும்போது 2 0 இன்றைக்கி மேலே வச்சுட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/12/1998 வரைக்கும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட முடியரசன் அவர்களுடைய பாடல் வரிகள் வந்து இதில் முடியுதுப்பா. இன்னொரு தலைவர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.